வணக்கம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ரூபா நோட்ல கிரீன் கலர் கழிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மெரூன் கலர்ல ரூபா வெளியிட தொடங்கினாங்க. இது இந்த மாதிரி நோட்டு 1951 இந்த மாதிரி கலர்ல தொடங்கி வெளியிட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி கலர்ல இது 1951 இருந்து 1964 வரைக்கும் இந்த கலர்ல இந்த மாதிரி தான் நோட்டு வெளியிட ஆரம்பிச்சாங்க. இது பைனான்ஸ் செக்ரட்டரியா இருந்தவங்க அம்பேத்கர் அவங்க செக்ரட்டரியா இருக்கும்போது இந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஐஜே பட்டேல், ஹெச்எம் பட்டேல், ஏகே ராய், எல்கே ஜா, பூத்தலிங்கம் இவங்க இத்தனை பேரும் பைனான்ஸ் செக்ரட்டரியா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நோட்டுகள் போட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு என்ன விலை இருக்குது இந்த நோட்டுக்கு? இது நல்ல யுஎன்சி கண்டிஷனா இருந்தாலும் ஒரு நோட்டுக்கு 100 ரூபா இப்படி கிடைக்கும். இந்த நோட்டு யுஎன்சி கண்டிஷனா இருந்தா மட்டும்தான் விலை இருக்குது. யூஸ்டா இருந்தா 50 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா. யுஎன்சி பண்டில் எல்லாம் கிடைச்சோம்னா ஒரு பண்டிலுக்கு இந்த நோட்ல ஒரு பண்டில் 10,000 15,000 வரைக்கும் போகும். சிலவங்க வாங்குவாங்க 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி கொடுத்து வாங்குவாங்க. யூஸ்டானா குறவுதான், விலை குறவுதான். நீங்க பாருங்க, பார்த்துக்கிட்டு பின்பக்கம் வருஷம் போட்டிருப்பாங்க. அந்த டைம்ல எந்த காயின்ஸ் 1 ரூபா காயின்ஸ் வெளியே வருதோ அதனுடைய வருஷத்தை போட்டு பின்பக்கம் பெரிய காயின்ஸ் அந்த டைம்ல வந்தது பெரிய அளவில் உள்ள இது போட்டிருப்பாங்க. முன்பக்கத்துல அசோக சக்கரம், அப்புறம் செக்யூரிட்டி த்ரெட் இருக்காது. அந்த டைம்ல 1 ரூபா கரன்சிக்கு எதுக்குமே செக்யூரிட்டி த்ரெட் நடுவில் அந்த செக்யூரிட்டி த்ரெட் வரல. இது பேப்பர் சிங்கிள் பேப்பர், ஒரு பேப்பர் தான். அப்புறம் ஹை வேல்யூ நோட்டுக்கெல்லாம் 2 பேப்பர் நடுவில் செக்யூரிட்டி த்ரெட் கொடுத்துட்டு 2 பேப்பரை அவங்க 2 சைடு ஒரு பேப்பர்ல 2 சைடு பிரிண்ட் பண்ணி நடுவில் கம் ரொம்ப சூப்பர் பாஸ்ட் கம்மை போட்டு ஒட்டி இருப்பாங்க. அது எடுக்கவே முடியாது, எடுக்கவும் கூடாது, ஒட்டி இருப்பாங்க. 1 ரூபா நோட்டு பழைய 100 ரூபா, 1000 ரூபா நோட்டுகள், 10 ரூபா இந்த மாதிரி எல்லாம் பழைய நோட்டுகள் எல்லாம் சிங்கிள் பேப்பர்ல தான், ஒரு சைடு தான், ஒரே பேப்பர்ல 2 சைடு, ஒரே சிங்கிள் பேப்பர் ஒரு பேப்பர்ல 2 சைடும் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. டபுள் பேப்பர் 2 பேப்பரை 2 சைடும் பிரிண்ட் பண்ணி நடுவில் ஒட்டி இருப்பாங்க. நடுவில் பிரிண்ட் ஆகாது, நடுவில் எந்த இதுவும் இருக்காது, பிரிண்ட் ஆகாம ஒட்டி இருப்பாங்க. அப்படி இந்த பேப்பர்ல அப்படியே வந்தது. இது நல்ல கண்டிஷன் இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப அழகான இதா இருக்குது, பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. முன்பக்கத்துல நடுவில் 1 ரூபி ஆங்கிலத்திலும் அதுக்கு கீழே ஹிந்தியிலும் போட்டிருக்காங்க. அப்புறம் அதனுடைய வலது பக்கம் தாழ நம்பர், அதனுடைய சீரியல் நம்பர் போட்டிருக்காங்க. இன்செட், இது பி இன்செட், ஏ இன்செட், பி இன்செட், சி இன்செட், இப்படி எல்லாம் இன்செட் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இன்செட் போட்டிருப்பாங்க. அப்புறம் ப்ரிபிக்ஸ் ABCD இந்த மாதிரி இது ABCDE இப்படி போட்டிருப்பாங்க. இப்படி இதனுடைய பார்த்துட்டு இதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலைகள் இருக்குது. அப்புறம் மேல் பாகம் வலது பக்கமும் இடது பக்கம் மேல் பாகம் 1 நம்பர் கொடுத்துருப்பாங்க. நடுவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டிருப்பாங்க. இது வழக்கமா எல்லா நோட்லயும் போட்டிருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். இது 1 ரூபா. பின்பக்கத்திலையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேல் பாகம் போட்டிருப்பாங்க. 2 சைடும் 1 நம்பர், 1 என்ற நம்பர் போட்டிருப்பாங்க. 1 நம்பர் போட்டிருப்பாங்க. இடது பக்கம் அதுக்கு கீழ்பாகம் 1 ரூபி ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் போட்டிருப்பாங்க. பின்பக்கம் நடுவில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல 14 மொழியில போட்டிருக்காங்க. நடுவில் வாட்டர் மார்க் ஒரு பிளைடு ஷேப்ல வாட்டர் மார்க் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு வாட்டர் மார்க். பேங்க் நோட்டு காயின் ஸ்டாம்பு.com பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தா அதனுடைய விலையெல்லாம் தெரிஞ்சிடும். இல்லாம இருந்தாச்சுன்னா நீங்க coinsking.com அந்த யூடியூப் சேனல்ல பார்த்தா கூட விலை தெரியும். சந்தோஷம்.